Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. ஏன் இவங்க எப்படி இருக்காங்க? வெளியில பொது இடத்துல எங்க பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே இருக்காங்களே. சும்மாவே முறைப்பாங்க. இதுல அந்த ஆடியோ வேற ரிலீஸ் ஆகி அவங்க சஸ்பெண்ட் வேற ஆயிருக்காங்க. கேட்கவா வேணும்? ரொம்ப தான் முறைப்பாங்க. ரொம்ப அன்ஈஸியா இருக்கு மல்லி. ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. அதுக்கு நாம என்னங்க செய்ய முடியும்? அவங்க கிட்ட போய் பேசுவோமா? அவங்க பேசுவாங்களா என்ன? சரி வா, ட்ரை பண்ணி பார்ப்போம். மேடம், உங்ககிட்ட பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? மேடம், நீங்க வெண்பாவை என்கொயரி பண்ண ஆடியோ சோஷியல் மீடியால ரிலீஸ் ஆயிருக்கு. ஆப்வியஸ்லி அதை நாங்க தான் ரிலீஸ் பண்ணிருப்போம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதை நாங்க பண்ணல மேடம். அதை சொல்றதுக்கு தான் வந்தோம். நீ இத சொன்னா நான் நம்பிடுவேனா? மேடம், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இதுதான் உண்மை. அந்த உண்மையை நாங்க சொல்லி ஆகணும்னு தான் சொல்றோம். இது மாதிரி பொது இடங்கள்ல நீங்க எங்களை முறைச்சிட்டு போறதும் எங்களை அப்படியே எரிக்கிற மாதிரி பாக்குறதும் நல்லாவே இல்ல மேடம். வெண்பாவா இஷ்யூவும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காகவாது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா சந்தோஷப்பட்டு போ சிரிச்சுக்குவோம். சிரிக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் முறைக்காமலாவது இருக்கலாமே. நான் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? சொல்லிலாம் கொடுக்கல மேடம். நாம பிரச்சனை இல்லாம இருந்துக்கலாமேன்னு சொல்றேன். நீங்க கிரிமினல், நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். நாம எப்படி பிரச்சனை இல்லாம இருக்க முடியும்? மேடம், இப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்க போறீங்களா? இந்த கேஸ்ல மல்லிய கூண்டுல ஏத்தி தண்டனை வாங்கி கொடுக்கற வரைக்கும் நான் எதையுமே அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேன். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அதுக்கு சமமான ரியாக்ஷன் இருக்கும். அத நீங்க ரெண்டு பேரும் கூடி சீக்கிரத்துல பாப்பீங்க. ஓகே மேடம், உங்களை மாத்த முடியாது. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க இப்படியே இருந்துக்கோங்க. ஐஷுவா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். ஐஷு, மல்லே, மாஸ்டரை பார்த்து பேசலாம். வா. வெண்பா சார், என்ன எப்படி வர? உன் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் ஷூஸ் எல்லாம் எங்க இருக்கு? ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் சார் இருக்கு. போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஷூ போட்டுட்டு வா. டாடா மலிமா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் கூட வரவா வெண்பா? வேண்டாம் மலிமா, நானே போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐஷு, எல்லாம் ஒழுங்கா பண்ணணும். சரியா? தைரியமா விளையாடணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மம்மி. ஓகே, குட். நீ அங்க போ. என்ன மம்மி இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்துடுறேன். சரியா? போ ஐஷு.
அப்பாடா. வா மல்லி. வெண்பா, என்னாச்சு வெண்பா? எல்லாம் பண்ணிட்டு இருங்க. ஏன்டா தாங்கி தாங்கி நடக்கிற? உனக்கு கால் வலிக்குதா? ஷூ செட் ஆகலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாடா, நான் சமாளிச்சுக்கிறேன். வெண்பா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாஸ்டர். டைம் ஆச்சு, வாமா. மல்லிமா நான் வரேன். ஆ, சரி பொறுமையா பாத்து போ. வா வெண்பா. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு காம்படிஷன்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்கள தான் 100 மீட்டர் காம்படிஷன்ல செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப காம்படிஷன் ஆரம்பிக்கலாமா? வா 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 வா, சீக்கிரம் வா. வெண்பா, வெண்பா வா, கம் ஆன். ஃபாஸ்டா வா. வெண்பா வா. கம் ஆன் வெண்பா. அம்மா. வெண்பா வா. கம் ஆன். வலிக்குது. எஸ். குட் செல்லோ. வெண்பா, என்னாச்சுமா? வலிக்குது என்னாச்சு? டாடா, வலிக்குது. நீ ரொம்ப நல்லா ஓடுவியே, என்னாச்சு? என்னாச்சு? நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஏன் ஓட முடியல? அது என்னன்னு தெரியல மல்லிமா. ஷூக்குள்ள இருந்து ஏதோ குத்திக்கிட்டே இருக்கு. என்னால ஷூக்குள்ள என்ன ஓடவே இருக்கு? முடியல. கழட்டு. என்னது இது? கிளாஸ் பீசஸா இருக்கு. மல்லி, ஒரே கிளாஸ் பீசஸா இருக்கு. மாஸ்டர், வலிக்குது. மாஸ்டர், மாஸ்டர். என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? என்ன என்னாச்சு? மாஸ்டர் இது? குழந்தை போடுற ஷோல இப்படி கண்ணாடி பீசஸா இருக்கு. என்ன கேட்டா நான் என்ன சார் பண்ண முடியும்? சார், நீங்க தானே ஒவ்வொருத்தர் ஷூஸ் எல்லாம் இங்க வச்சுட்டு போக சொல்றீங்க. உங்க வார்த்தையை மதிச்சு தானே இங்க வச்சுட்டு போறோம். அப்ப நீங்க தானே பத்திரமா பாத்துக்கணும். அது எப்படி சார் நாங்க பாத்துக்க முடியும்? அங்க 40-50 ஷூ இருக்கும். அது அத்தனையும் நாங்க பாத்துக்க முடியுமா? என்ன சார், ரொம்ப பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இப்ப இதனால என் பொண்ணு செலக்ட் ஆகாம போறான். அது என் பொண்ணுக்கு பாதிப்பு இல்லையா? அவ எவ்வளவு நல்லா ஓடுவான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. யாரோ திட்டம் போட்டு இதை பண்ணிருக்காங்க. இதை என்ன பார்க்க மாட்டீங்களா? நான் சொல்றேன், ஓட முடியாத உங்க பொண்ணோட ஷூல நீங்களே கண்ணாடி பீஸ போட்டுட்டு சிம்பத்தி கிரியேட் பண்றீங்க. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.